இன்னைக்கு எபிசோட்ல பாண்டியன் நாளைக்கு கடை திறக்கிறதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கூட சேர்ந்து வானதியும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலாவும் சோழனும் கடைக்கு பார்க்கறதுக்காக வராங்க. இப்போ வானதி பாண்டியனுக்காக வாங்கி வச்சிருந்திருக்க கிஃப்டை எல்லாரும் முன்னாடியும் எடுத்து காட்டுறாங்க. சோழன் அதை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கடைக்கு என்ன பேர் வைக்க போறீங்கன்னு பாண்டியன் கிட்ட கேட்குறாங்க. பாண்டியன் அதுதான் எல்லாருக்கும் சர்ப்ரைஸ், நாளை வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. வானதி தன்னோட பேர் தான் வைக்க போறாருன்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. சோழனும் தன்னோட பேர் தான் வைக்க போறாருன்னு சொல்லி அவரும் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. பாண்டியன் கடைக்கு யார் பேரை வைக்க போறாங்கிறது தான் நாளைக்கான எபிசோடு. நாளைக்கு எபிசோட்ல பாண்டியன் காலையில எழுந்திரிச்சு கடையை திறக்கிறதுக்காக கடைக்கு போறாரு. அங்க எல்லா டெக்கரேஷனும் செஞ்சு முடிச்சிருக்கு. ஆளா கடைக்கு கண்ணன் வரான். ஆனா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல, ஆனா எங்கன்னு கடை போர்டை காணும், என்னென்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு பாண்டியன் கேக்குறாரு. பாண்டியன் இருடா எல்லாரும் வரட்டும், அதுதான் சர்ப்ரைஸ், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல சேரன் எல்லாரும் கடை திறப்பு விழாக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சோழன் வீட்டுல என் பேரை தான் வச்சிருக்க போறான், எல்லாரும் பார்த்து ஷாக்காக போறாங்கன்னு கற்பனையில இருக்காரு. எல்லாரும் கிளம்பி வெளில போறப்ப நடேசன் வெளில உட்காந்துருக்காரு. நிலா அவங்கள்ட்ட அங்கிள் நீங்களும் கடை திறப்புலாக வாங்க, இன்னைக்கு பாண்டியனோட கடை திறக்கிறாங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நடேசன் இல்லம்மா இருக்கட்டும் பரவாயில்ல வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நிலா உடனே கோவமா வாங்க, உங்க பையன் முதல்ல ஓனராக, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா நடேசனை கடை திறப்புலாவுக்கு கூப்பிடுறாங்க. சேரன் சோழன் பல்லவன் நிலா நடேசன் எல்லாம் குடும்பமா கடை திறப்புலாவுக்காக போறாங்க. இவங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி வானதி கடையில போய் ஆஜராயிடுறாங்க. பாண்டியன் கிட்ட என்ன கடைக்கு பேர் வைக்கிற சொல்லு, என் பேர் தானே வைக்கிற பாண்டியன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் கடைசி வரையும் சொல்ல மறுத்துக்கிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணு எல்லாரும் வரட்டும், சர்ப்ரைஸ் இருக்கு, அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னவா இருக்கும் இவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்குறான்னு வானதியும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடைக்கு வந்துட்டாங்க. சேரன் பாண்டியன்கிட்ட பாண்டியா எல்லாரும் வந்துட்டாங்க, இனி யாரும் வர வேண்டியது இருக்கா, இல்லைன்னா டக்குன்னு ஆரம்பிச்சிரு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ரிப்பனை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. சோழன் அதுக்கு இடையில இருந்து கடை பேரு என்னன்னு தெரிஞ்சாதானே, ஃபர்ஸ்ட் கடை பேரை சொல்லுங்க, அதுக்கப்புறம் ரிப்பனை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பாண்டியன் இந்த இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் போர்டை எடுத்துட்டு வராங்க. நேம் போர்டை எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. யார் பேர் வச்சிருப்பான், என்ன பேர் வச்சிருப்பான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஆவலா இருக்கு. பாண்டியன் நிலாவை கூப்பிட்டு அண்ணி இங்க வாங்க, இந்த நேம் போர்டை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நிலா யோசிச்சுக்கிட்டு நேம் போர்டு பக்கத்துல போயிட்டு நேம் போர்டோட கவரை பிரிக்கிறாங்க. பார்த்தா எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு. பாண்டியன் நிலாவோட பேரை தான் கடைக்கு வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. வானதிக்கு பயங்கர ஷாக்கு. ஏற்கனவே நிலா மேல வானதிக்கு சின்ன பொறாம இருக்கு. இப்ப வேற பாண்டியன் நிலாவோட பேரை கடைக்கு வச்சிருக்காரு. இதை பார்த்துட்டு வானதி கம்ப்ளீட்டா அப்செட் ஆயிட்டாங்க. சோழனும் என் பேரை வைப்பான்னு பார்த்தா நிலா பேரை வச்சிருக்கான் அப்படின்னு அவரும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. சேரன் அந்த கடை பேரை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. நிலாவாலதான் அந்த குடும்பத்துக்கு நிறைய நல்லது நடந்தது, அதனால நிலா பேர் வைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு